இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே அவரோட வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஏவம் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, புதுசா போலீஸ் அதிகாரியா சார்ஜ் எடுத்துக்கிற படத்தோட ஹீரோயின் அங்க இருக்க எல்லாராலையுமே புறக்கணிக்கப்படுறாங்க. ஒரு பெண் தானே, இவங்களுக்கு இந்த வேலையே போதும் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு எதிர்பார்க்காம ஒரு பெரிய கேஸ் வர ஆரம்பிக்குது. அந்த கேஸை இவங்க விசாரிக்கும் போதுதான் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத நாம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நபரை நமக்கு காமிக்கிறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெண் ஒரு ஆணோட தனிமையில இருக்காங்க. இதை பார்த்ததும் இவர் பயங்கர கோபத்துல நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த ஆண் இருக்காலே, ஆனா எதுவுமே பண்ண கிடையாது. இங்க வந்ததும் தப்புதான் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க லேடியோ என்ன பாக்குற, எனக்கு தேவையானது எல்லாமே இவன் மட்டும்தான், அவ ஒரு சீரியல்ல பெரிய பெரிய ஆக்டரா இருக்கான், இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கும் போக போறான், சோ தகுதி தராதரோ அப்படின்ற எல்லாமே அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி இவரோட கைகள் எடுத்து தமையில வச்சுக்கிட்டு இனிமேல் என்ன நீ தொடக்கூட முடியாது அப்படின்னு மாதிரி இவர் பயங்கரமா கோபப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இடுப்புல இருந்து லைட்டா கத்தி எடுக்கும் போது இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை. உன்னால என்னடா பண்ண முடியும், நான் அவன் கூட தான் இருக்க போறேன், உன்னால முடிஞ்சதை பார்த்து கூடன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கத்தி எடுத்து வாயிலே ஒரு குத்து, ரெண்டு வாயும் கிழிஞ்சு போய் ரத்தம் ஊத்த ஆரம்பிக்க இவங்க பயந்துகிட்டு அலற ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க நபரும் இங்க இருந்து ஓடணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் பிடிச்சி இந்த நபர் குத்தி அந்த இடத்துல சாகடிக்க இதை பார்த்ததும் அந்த லேடி பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பால்கனில இருந்து பொத்துன்னு விழுந்து போய் இறந்து போறாங்க அப்படின்னு மாதிரியோ இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே இவர் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனா விடியற் காலையில ஒரு சின்ன பையன் கிட்ட போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் பணத்தை ஒரு மர்ம நபர் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு கட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டையும் கொடுக்குறாரு, அதாவது பேப்பர் மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்தவர் யார் அப்படின்றது தெரியல, ஆனா பணம் வாங்கிட்டா அந்த நோட்டீஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் இருக்கு இல்லையா. இதனால ஒரு காலேஜ் முன்னாடி போய் அக்கா இந்த நோட்டீஸை பாருங்கக்கா, நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா பிரபாஸ் கூட எனக்கு டின்னர் போலாங்கக்கா, ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணா மட்டும் போதுங்கக்கா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டயும் இதை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதுல இருக்க ஒரே ஒரு பெண், அவங்களோட பேர் கீர்த்தி அப்படின்றது. இதை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. காரணம் என்ன அப்படின்னா, பிரபாஸோட மிகப்பெரிய ஃபேன், கூட இருக்க எல்லாருமே இது ஃபேக்கா இருக்கும், இதை நீ பண்ண வேணாமே சொல்லிக்கிட்டே இருக்க, இவங்க கிடைச்சா என்ன பண்றது, டின்னர் போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அதை ஸ்கேன் பண்ணி அதுல சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வர ஆரம்பிக்குது. ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு மாதிரி சொல்ல பயங்கர சந்தோஷத்தோட இவங்க அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் ரெசார்ட்ல கேண்டில் டின்னர் மாதிரி ஒரு ஏரியால, அதாவது அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இவங்க போய் உட்காரும் போது அங்க பிரபாஸ் வர மாட்டாரா, நம்ம டின்னர் சாப்பிட மாட்டோமா அப்படின்ட்டு பல கனவுகளோடு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 கொலைகளை பண்ணா இல்லையா, அவரோட பேர் யுகந்தர் அப்படின்றது. அந்த மனுஷன் எங்க என்ட்ரி கொடுக்கும் போது இவங்களுக்கு முதல்ல ஒரு மாதிரியா இருக்கு, பேசலனாலும் போக போக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா இங்க பிரபாஸ் வரலையா அப்படின்னு மாதிரி கேட்க, உனக்கு நான் போதாதா, பிரபாஸ் சொன்னா மட்டும்தான் நீங்க இங்க வருவீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. கற்பனா ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்துல இருந்து இவங்க மௌனமா இருக்காங்க. இவர் பிரியாணி சாப்பிடும் போது பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, நீ எடுத்துக்கலையா அப்படின்னு மாதிரி கேட்டு பிரியாணி எடுத்து வைக்க சாப்பிடுறாங்க. அங்க ராபிட் கறி இருக்கு, அதை சாப்பிட்டியான்னு கேட்க தலையாட்டுறாங்க. ஸோ அதையும் இந்த மனுஷனை எழுந்து வந்து வைக்கிறாரு, சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தலையாட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட காலை நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இந்த நபர் அவங்க சொல்ற பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக 2 காலையும் கட்டி வச்சிருக்காரு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க மாட்டி தவிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பனா படத்தோட ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. வீட்டுல எல்லாரோட எதிர்ப்பை தாண்டி இவங்க ஒரு போலீஸ் அதிகாரி ஆயிட்டாங்க, நீ என்னதான் பண்றேன்னு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இவங்க பெண் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ள இவங்களை போத்தி வச்சு இவங்களை வேலைக்கு அனுப்பும் போது இவங்க போகலாமா வேணாமா, இது முதல் நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யுகந்தர் அப்படின்ற ஒரு முகம் தெரியாது, அதாவது பரிச்சயம் இல்லாத நபர்கிட்ட கீர்த்தி அப்படின்ற ஒரு லேடி மாட்டிக்கிட்டு முழிச்சாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த லேடி வேக வேகமா ஃப்ரெண்ட்ஸோட வந்து அங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களை சீட் பண்ணிட்டாங்க சார், பிரபாஸ் கூட டின்னர்னு ஒருத்தர் ஃபேக்கா கூட்டு போய் யுகந்தர் அப்படின்றது அவனோட பேரு, என் ஃப்ரெண்டை கட்டாயப்படுத்தி நிறைய வேலைகளை பார்த்துட்டான்னு சொல்ல கான்ஸ்டபிளுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுது. என்னமா பண்ணா, உங்களுக்கு எதுவும் ஆகலையம்மான்னு கேட்க, அப்பதான் அந்த லேடியோ பிரியாணி சாப்பிட்டதோட அவங்க அங்க இருந்து வந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கு. இவர் செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. ஊருக்குள்ள அவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஒரு ஏமாத்தி ஒரு டின்னர் கூட்டு போயிட்டா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாமா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பக்கம் ஹீரோயினும் அண்ட் இன்னொரு பக்கத்துல இன்ஸ்பெக்டரான அபி அப்படின்ற ஒருத்தர் நின்றுகிட்டே இருக்காரு. என்னையா நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது 3 பேர்ல அந்த கீர்த்தி இருக்காங்களே பயப்படுறாங்க. இதுக்கு தான் நான் இங்க வர வேணாம்னு சொன்னேன், வாடி இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா அங்க
இருந்து ஓடி போக இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதே சமயத்துல ஹீரோயின் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட வணக்கங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு ஜாயினிங் லெட்டர் கொடுக்குறாங்க. அது கூடவே சார் நீங்க நிறைய கேஸை சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும், அதாவது நான் ட்ரைனிங் போற வரைக்கும் உங்களை பத்தி தான் நிறைய பேச்சு இருந்தது, உங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்களா கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்குன்னு சொல்லும் போது இவர் எதுவுமே பேசல. லெட்டரை பாக்குறாரு, எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்களை ஃபைல் செக்ஷன்ல போடுங்கன்னு சொல்ல ஒட்டு மொத்தமா அங்க நிறைய ஃபைல் இருக்கு, அது எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்றது இவங்களுக்கு கொடுத்த வேலை. ஸோ அது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர டயர்ட் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு போய் சோர்வா உட்காரும் போது அப்பா தம்பி ரெண்டு பேருமே இவங்க இந்த வேலைக்கு போறது பிடிக்காம தான் இருக்காங்க இல்லையா. இதனால வழக்கம் போல இவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அம்மா தான் இவங்களுக்கு உறுதுணையா நிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா ஒரு பெரிய ஆடிஷன் நடந்துகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதுலயும் ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், அந்த வாய்ப்பை வச்சு நான் மேல வந்துருவேன், அந்த வாய்ப்புக்காக நான் என்ன வேணா கொடுக்க தயாரா இருக்கு அப்படின்னு மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஆடிஷன்ல கலந்துக்கிறாங்க. அவங்க அப்படி இப்படி நெலிஞ்சு கிழிஞ்சு உட்காரும் போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆடிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் பாக்குறாரு. என்ன சார் இப்ப எனக்கு நீங்க ஆடிஷன்ல செலக்ட் பண்ணல அப்படின்றத சொல்ல போறீங்க அவ்வளவு தானே, நான் இங்க இருந்து கிளம்புறேன் சார்னு சொல்லும் போது அந்த மனுஷன் ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாரு. யாருமா உன்னை செலக்ட் பண்ணலன்னு சொன்னா உங்களோட ஆக்டிங் சீலோ நீங்க பேசுற விதங்கள் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுமா, அடுத்ததா எடுக்க போற ஆட் பிலிமுக்கு நீங்க தான் நடிக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டுமா, நீங்க இங்க நடிக்க போற அப்படின்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட்ல சைனை வாங்கிட்டு இவங்க ஜூனியர் என்டிஆர் கூட ஆட் நடிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது அவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம். ஸோ டைம் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போக ஆரம்பிக்கிறது. நாயகி போயிட்டாங்க இல்லையா, அங்க இருக்க எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் அதே சமயத்துல அபி கூடயும் நல்லா பேசணும் அப்படின்ற மாதிரியும் இவங்க நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் அவ்வளோ மிங்கிள் ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரியும் இவங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க கான்ஸ்டபிள் இருக்காரு, அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இதனால நீங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா வரணும் சார்னு சொல்ல அப்போ இந்த அபி இருக்கா இல்லையா, ஒரே ஒரு கேள்விதான், பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்றத கன்ஃபார்மா பார்த்து பண்ணுங்க, இல்லைன்னா பல பிரச்சனைகள் வரும்னு சொல்ல இதே ஹீரோயின் கேட்கறாங்க. என்ன ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேரலா அந்த ஜூனியர் என்டிஆர் கூட ஆட் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு ஹயர் பண்ணாங்க இல்லையா, அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க யாருமே கிடையாது. இதுக்கு மேலதான் இங்க ஆள் வருவாங்க, இதனால நீங்க செட்டில்ட் ஆயிக்கோங்கன்னு சொல்லிட்டு போக சுத்தி இருக்கிற விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இதனால பாட்டு போய்கிட்டே இருக்கும்போது அதுக்கு நடனம் ஆடிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துக்கு யுகந்தர் வர ஆரம்பிக்கிறாரு. அவங்க கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு எங்க ஜூனியர் என்டிஆர் வரல அப்படின்ற விஷயமும் இந்த மனுஷன் தான் ஏமாத்தி கூப்பிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. பயங்கர கோபமா இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவர் கையில இருக்குல்லையா ஒரு கத்தி, அதை தன்னோட கைகள்ல பிடிக்கிறாங்க. தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக அவனை கிட்ட வந்த அப்படின்னா குத்திடுவேன், ஒழுங்கு முறைதான் எங்க இருந்து போயிடுடா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்றத இப்போ நமக்கு காமிக்காம கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. கான்ஸ்டபிளோட பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்றதுனால இவங்க ஒரு பக்கம் கலர் ட்ரெஸ்லயோ, இன்னொருத்தர் அப்படி இருக்கா இல்லையா அவர் போலீஸ் ட்ரெஸ்லயோ போகும்போது இவங்க எவ்வளவோ அவர்கிட்ட பேசி சகஜமாகணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாங்க. பக்கத்துல உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியும் ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் இதை எதுவுமே பண்ண விடல. ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்றது தகவலா கிடைக்குது. முதல்ல அந்த அபி இருக்கா இல்லையா அவர் போகும்போது பின்னாடி ஹீரோயினை கட்டாயப்படுத்தி கூட்டு போகணும் அப்படின்னுலாம் கிடையாது. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதும் நானா வரேன்னு போகும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி சண்டை போட்ட மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அவங்க தான் இங்க இறந்து போய் கிடக்குறாங்க. ஸோ போலீஸ்காரங்க இந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாயகி பாக்குறாங்க, ஒரு மாதிரி வாமிட்டே வந்துருது. இதனால இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்டன்னாய் நின்றுகிட்டே இருக்கும்போது ஃபாரன்சிக் ஒரு பக்கம் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நாயகன் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் இல்லையா, அங்க இருக்கிற கால் தடங்கள் அவங்களுக்கு அடிப்பட்ட விதம் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்து இவரா ஒரு அனலைஸ்க்கு வர ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா அந்த பொண்ணு முதல்ல இவர் அட்டாக் பண்ணிருக்கு, அது இவங்களோட அசைவுகள்ல பார்த்தாலே தெரியுது. அது இங்க இருக்கிற நிறைய கால் தடங்களை வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த பொண்ணோட இந்த கழுத்து பகுதியில் ஏற்பட்ட கீரையில பார்க்கும்போது ஒரு பெரிய கத்தியால தான் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல இதே தான் லிட்டரலி ஃபாரன்சிக் காரங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எந்த விதமான அதர் ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கவே கிடையாது. ஸோ இந்த கொலையை பண்ணிட்டு போறவன் பயங்கர தெளிவா இதை எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. கண்டிப்பா இது அவனோட முதல் கொலையா இருக்காது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அவங்க இந்த மாடலிங் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஆட் ஷூட் கிடைக்க போகுது, ஜூனியர் என்டிஆர் கூட நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. அவங்க இறந்து போன நிலையில தான் திரும்பி வந்தாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த கான்ஸ்டபிள் இருக்கா இல்லையா சுத்தி இருக்கிற எல்லா போட்டோஸையும் பாக்குறாரு. அரைக்குறைய ஆடைகளோட அவங்க இந்த மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. பாத்தீங்களா சார், இந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது, அங்க கூப்பிட்டா இங்க கூப்பிட்டான்னு போக வேண்டியது, இறந்து போய் நம்மளோட உயிரை வாங்கிட்டு இருக்காங்களே சார் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க என்ன போடணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணணும். அவங்களோட ஆடைகளை வச்சு நீங்க அவங்கள தீர்மானிக்காதீங்க. அன்னைக்கும்
அப்படிதான் போலீஸ் ஸ்டேஷன்ல பிரபாஸ் அழைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கூப்பிட்டு தன்னை ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லிச்சு. அப்ப கூட நீங்க இதே தான் பண்ணீங்க, நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி இறந்து போன பொண்ணுக்கு போட்டோ மூலமா மன்னிப்பு கேட்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் பக்கத்துல இருக்க அபி இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. முதல் விஷயம், அந்த நபர் சீரியல் கில்லர் கிடையாது, ஒரு சீரியல் அஃபெண்டர். நிறைய பெண்களை அஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. முதல்ல அந்த கீர்த்தியை கொண்டு போயிருக்கா, அவங்கள கொலை பண்ணாததுக்கான காரணம் என்னமோ ஒண்ணு. இப்போ இவங்களை கொலை பண்ணிருக்கா அப்படின்னா அவங்க கூட சண்டை நடந்திருக்கு, அது மூலமா இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நாம பிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த விஷயம் ஏதாவது பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இல்லைன்னா அடுத்த டார்கெட்டை அவன் சூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், இன்னும் வைலண்டா தான் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல யோசிக்கிறாங்க. உடனே நாயகி நம்ம ஒன்று பண்ணலாம், பிரஸ் மீட் கொடுத்தோம் அப்படின்னா இது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பிரஸ்காரங்க எல்லாத்தையும் வர வச்சுட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்கு, நீங்க தான் உதவி பண்ணணும்னு கேட்க இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கா, அவன் எப்படி இருப்பான், என்ன மாதிரி த்ரெட்டை கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவன் ஏமாத்துறது ஆக்டரோட பேரை சொல்லி நடிக்க வாய்ப்பு தர, நீங்க அவங்கள பார்க்கலாம் இவங்களை பார்க்கலாம் அப்படின்றது மட்டுமே தான் அவன் ஏமாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால சார் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எங்களால கவனிக்க முடியாது சார், இருந்தாலும் இதுல பெரிய பெரிய ஆக்டர்ஸோட பேரை சொல்லி அவன் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதாவது ஒரு மூலையில போடுறன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பும் போது நாயகி அவங்களுக்காக நிறைய சமோசா எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த மீடியாக்காரங்க எதுவுமே சாப்பிடாம போனதாலே இவங்க கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்க கூட இருக்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விடலான்னு போகும்போது அபி இதை ஏத்துக்க தயாரா இல்ல, ஒரு மாதிரி தட்டி விடும்போது இதை மீடியாக்காரர் வீடியோ எடுத்து அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது இவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்கு அதை நீங்க பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இதான் நடந்துட்டு இருக்கு, ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போயிருக்கா, அவனை பத்தி எந்த விஷயங்களும் தெரியாம இங்க சமோசாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொச்சையான விஷயங்களை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நாயகி அந்த நேரம் பார்த்து நம்ம டிவில வர போறோம் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அவங்க இந்த நியூஸை பார்த்ததும் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், போலீஸ் வேலை ரொம்ப சூப்பரா இருக்கு போலே அப்படின்ற மாதிரி இவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்களோட ஹையர் ஆபீசர் கிட்ட இருந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வார்னிங் வர ஆரம்பிக்குது. அது ஓரமா எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. இப்போ இந்த மீடியாக்காரங்க கிட்ட போனா ஃபெயில் ஆயிடுச்சு, நம்ம ஏன் இந்த சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா குரூப்லயும் இந்த மாதிரி ஒரு த்ரெட்னிங் இருக்கு, யாருக்காவது ஏதாவது ஒரு கால் இது சம்பந்தப்பட்ட மாதிரி வந்தது அப்படின்னா நீங்க எங்களுக்கு உடனடியா தெரியப்படுத்தணும்னு சொல்ல இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு லேடி கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மகேஷ் பாபு கம்பெனில இருந்து பேசுறாங்களா, அவங்க என்ன ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வர சொல்றாங்க, என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன், அப்பதான் உங்களோட மெசேஜ் பார்த்தேன், ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, அவங்க நீ ஒன்னும் கவலைப்படாதமா உனக்காக நான் போறேன், நீ அவங்க கிட்ட கேஷுவலா மட்டும் பேசிக்கிட்டே இருன்னு சொல்லி இவங்க தனியா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இது நேரம் வரைக்கும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் வீட்டுல இருக்க எல்லாருமே இவங்க ஒரு பெண் தான் அப்படின்ற மாதிரி அடக்கி வைக்கிறாங்க. இதை தாண்டணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது தான் அந்த யுகந்தர் இருக்கா இல்லையா, தூரத்துல இருந்து ஹீரோயினை பார்த்துட்டார். பார்த்த உடனே இதுக்கு மேல, அதாவது வேற ஒரு பொண்ணு வந்துச்சு, இதுக்கு மேல இந்த பிளானை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மெசேஜை போட்டுட்டு இந்த பிளான் இன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு, நான் அப்புறமா மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அங்க இருந்து கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க கார்ல மறுபடியும் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்தொடர்ந்து போய் அவங்கள பயங்கரமான முறையில் இடிச்சு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுட்டாரு. அவங்க நிறைய காயங்களோட இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்படுறாங்க. இதை பண்ணிட்டு போனது யார் அப்படின்றதே தெரியல. ஆனா அபி இருக்கா இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு கருப்பு கலர் டொயோட்டோ கார் தான் இதை பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரியும், பக்கத்துல எதுவும் சிசிடிவி கேமரா இல்லாததால நீங்க எதுக்காக தனியா போனீங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இது மூலமா இது நேரம் வரைக்கும் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இங்க நிறைய பெரிய கான்வர்சேஷன் போக ஆரம்பிக்கிறது மூலமா ஹீரோயினுக்கு அவர் மேல ஒரு ஆசை இருக்கு புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் தன்னையே அறியாம கிஸ் பண்ணிக்க வரும்போது திடீர்னு அபி தடுத்து நிறுத்திட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வேக வேகமா போக ஆரம்பிக்க நாயகிக்கு இது பயங்கர ஷாக். அது அப்படியே கற்பனா இவர் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இவரோட மனைவி வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணோட வாயை கிழிச்சு சாகடிச்சாங்க இல்லையா, அந்த பெண் தான். ஸோ அவங்களுக்கு இந்த நபரை பார்த்தாலே பிடிக்காது. கல்யாணம் ஆறதுல இருந்து இது ஒரு டிராஜடியான சம்பவம் தான் நடந்திருக்கு போல. அது எல்லாத்தையும் அப்படியே நமக்கு லைட்டா காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்க இவரோட முகம் மாற ஆரம்பிக்குது. யுகந்தரா இவர் தெரிய ஆரம்பிக்கிறார். ஸோ இது நேரம் வரைக்கும் காட்டிக்கிட்டு இருந்த நபர் இவர் தான். இவருக்குள்ள இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு அப்படின்றத நமக்கு இது மூலமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஸோ வெளியில இருக்க, அதாவது அந்த அபிக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஸோ அவருக்கு தெரியாம தான் அவனுக்குள்ள இருக்க இந்த பர்சனாலிட்டி எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா ஹீரோயினா அவங்களோட ஃபேமிலியில இருக்கவங்க வேலைக்கு அனுப்ப தயங்குறாங்க. உடனே இவர் உள்ள போறாரு. இவங்கள மாதிரி ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரை இது வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது, இவங்களால ஒரு பொண்ணோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு, ஸோ இவங்க வேலைக்கு வர்றதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவங்களை இதுக்கு அடுத்த நாளே வேலைக்கு சேர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மர்மமான நபர் யார் அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் தனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றத அவர் சொல்லிட்டார். ஸோ அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை ஹீரோயின் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி மென்டல் டிஸ்டர்ப் ஆகுது. அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி பொறுத்துக்கிட்டு தன்னோட மனைவியை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தனக்கு பிடிச்ச மாதிரி நான் இல்லை அப்படின்ற மாதிரி என்னோட மனைவி என்னை
என்னை விட்டு போயிட்டா, இப்ப அவ எங்க இருக்கா ஏது இருக்கா அப்படின்ற எதுவுமே எனக்கு தெரியாது, அவளை பத்தி பேசவும் எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த இன்வெஸ்டிகேஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த யுகந்தரை பார்த்த ஒரே ஒரு கேரக்டர் அந்த கீர்த்தி அப்படின்றவங்க மட்டும்தான். ஸோ அவங்க கிட்ட போறாங்க, விசாரிக்கணும் ட்ரை பண்ணும்போது முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவங்க பயந்து ஓடி வந்ததுக்கான காரணமே இந்த அபிதான். ஏன்னா அபிதான் அந்த வேலையை பண்ணியிருக்கா இல்லையா, அதனாலதான். இப்போ தன்னோட வீட்டுக்கு வந்து ஹீரோயின் ஒரு பக்கம் யாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க, இன்னொரு பக்கம் ஏதாவது சின்ன விஷயங்கள் கொடுத்தா கூட போதுமா, அது மூலமா இந்த கேஸுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்ல இவங்க என்ன பேச முடியும். எதிரில் நிக்கிற ஒரு தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்புவாங்களா? இதனால பயந்து போய் லிட்டரலி காலில் விழுந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது மேடம், என்னை விட்டுடுங்க கெஞ்சிக்கிட்டே இருக்க. இவங்களால இதுக்கு மேல அங்க பேச முடியல. அங்க இருந்து கிளம்பி அந்த நபர் டிராவல் பண்ண எல்லா இடங்களையும் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, இவர் தன்னோட வாழ்க்கையில பர்சனலா பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதனால இவருக்கு உறுதுணையா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்க, இவர் வீட்டுக்கு போறது இவருக்கு 2 விதமான மனநிலைமை ஏற்பட ஆரம்பிக்குது. ஒன்னு, தன்னோட மனைவி இதே விஷயத்த, அதாவது எக்ஸாம்பிளுக்கு சாப்பிட வாங்கன்னு சொன்னா இவரோட மனைவி என்னாலலாம் சாப்பாடு போட முடியாது, உனக்கு கை இருக்குல்ல போட்டு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் இவங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஆசையா கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க, இவரோட மனைவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஆகணும் அப்படின்றது கனவு. இதுக்கு நடுவில் தான் இவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தினம் இவர் பிரச்சனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுவும் அவங்களால கொடுமைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் இங்க காமிக்கும் போது இதனால மட்டுமே தான் அந்த யுகந்தர் வெளியே வந்து சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யுகந்தருக்கு தன்னை ஹீரோயின் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா இவருக்குள்ள இருக்க அபி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவருக்கு தெரியாது. இவனை வச்சு உன்னை நான் பிடிக்கிறேன்னு சொல்லி இவர் யுகந்தரா இருக்கும்போது அவங்களுக்கு மெசேஜ் போடுறது, அந்த மெசேஜை இவங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படும் போது நேரில் அபியா இவர் இருக்கும்போது கேட்க ஆரம்பிக்க இவருக்கு ஒன்றும் புரியல. அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவில் நிறைய இடங்கள்ல இந்த யுகந்தர் இருக்கா இல்லையா வந்துகிட்டே இருக்காரு. ஆனா எதிரில் இருக்கவங்களுக்கு அது தெரியாது. இதனால இவர்கிட்ட இவங்க கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தனியே அறியாம காதல்ல எங்க விழுந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த கான்ஸ்டபிளோட பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு இல்லையா, பத்திரிக்கை இவரோட மனைவி, அதாவது அபியோட மனைவி வீட்டுக்கு போகணும் இருக்கு. இந்த விஷயத்த ஹீரோயின் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அம்மா உங்களோட பொண்ணு எங்கம்மான்னு கேட்கும்போது வீட்டுல இருக்க யாருக்குமே அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியல. இதனால ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டி ஆயிடுது. அவங்களோட போட்டோ எடுத்துட்டு வந்து இவங்க எங்க இருக்காங்க, ஏதாவது அப்படி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி உங்களோட ஹேக்கர் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கும்போது அந்த சமயத்துலதான் இந்த லேடி இறந்து போயிட்டாங்க. அதுவும் யாரோ ஒருத்தரால கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இந்த லேடி கூட இன்னொருத்தரோட டெட் பாடி கிடைச்சது அப்படின்ற மாதிரியும் இவங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்க ஆரம்பிக்க இவங்களுக்கு பகீர்னு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முதல் வேலையா இந்த விஷயத்தை கான்ஸ்டபிள் கிட்ட கொண்டு போக, அந்த மனுஷனும் அம்மா அந்த பொண்ணுக்கு ஆக்டர்ஸ் ஆகணும் அப்படின்றது கனவு, அதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்கம்மா, அவங்கள போய் இப்படி பண்ணிட்டாங்களம்மா அப்படின்ற மாதிரி சோகத்தில் இருக்கும்போது இந்த விஷயம் அபி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட மனைவியோட டாக் எடுத்ததோ அங்க யுகந்தர் தோண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க இந்த பர்சனாலிட்டி கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. இவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட ஹேக்கர் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் கான்ஸ்டபிளோட பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு. அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும்போது நாயகி அபி கூட அங்க இருக்காங்க. அபியோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும், அபியோட மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்னதா ஒரு காதல் உருவாச்சு இல்லையா, அதை கன்ஃபார்ம் பண்ற வகையில இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷனோட மனைவியும் கூட இருந்த அந்த நபர் இறந்து போனது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தை தான் கொடுக்குது. ஏன்னா தினம் அவங்களால நான் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு பட்டுன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கையில இருக்க ஒரு வேலங்க எடுத்து அவரோட 2 கைகளையும் லாக் பண்றாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்றது மட்டுமே தான் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. கூட இன்னொரு நபர் இருந்தார் அப்படின்றத அவங்க மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இவரோட வாயால இந்த உண்மை வெளியே வந்ததால இவங்க இவர சந்தேகத்தின் பேர்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் நமக்கு இன்னும் பல விஷயங்கள் ஹீரோயின் பார்த்த விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே வேற ஒரு டைரக்ஷன்ல தான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நடந்த எல்லா கொலைகளும் இருக்கு இல்லையா, அதுல எல்லாத்துலயும் காமனா பயன்படுத்தப்பட்டது அந்த கத்தி தான் அப்படின்ற மாதிரியும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. ஏன்னா டெட் பாடி மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது மூலமா இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணது ஒருத்தர் தான், அதாவது இவரோட மனைவி அபியோட மனைவியிலிருந்து இப்ப நடந்த கொலை வரைக்கும். இப்ப அபியோட மனைவி யார் கொலை பண்ணா அப்படின்றத கண்டுபிடிச்சா அது எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா. அதை தேடி போகும்போது தான் மோட்டிவ் அப்படின்றது அபிக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ள இவங்க போயிடுறாங்க. அவரை பத்தின விஷயங்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு அப்படின்றதோ, அவர் இதை
அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா என்ன, அவருக்கு தெரியாம யுகந்தர் அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ள இருக்கான். சோ யுகந்தருக்கு நல்லாவே தெரியும் தனக்குள்ள அபி இருக்கா அப்படின்றது. ஆனா அபிக்கு இது தெரியவே தெரியாது. இதனாலதான் இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. தன்னோட மனைவி எதனால தன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாலும் அந்த விஷயங்கள் எல்லாமே நாம இப்ப பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கேண்டில் நைட்ல டின்னரு, நிறைய டான்ஸ் எல்லாத்தையும் ஆடுறது அப்படின்ற பல விஷயங்களை பண்ணியிருப்பாரு. இதுக்கு நடுவில் முரண்டு பிடிக்கிறவங்கள தான் கொலை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் ரிவீல் ஆகிக்கிட்டே இருக்கும்போது உனக்குள்ள இருக்க அப்படி வெளியே வந்தா அப்படின்னா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். இப்ப வெளியே தென்பட்டுக்கிட்டு இருக்க யுகந்தரை விட உள்ளுக்குள்ள இருக்க அப்படி தான் ரொம்ப ரொம்ப பவரானவ. இதை நீ வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது யுகந்தர் இருக்கா இல்லையா, அங்கிருந்து தப்பிச்சு இவங்களை கொடூரமான முறையில தாக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க கத்தி குத்தோட உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் உள்ளுக்குள்ள இருக்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சு தனக்குள்ள இருக்க பர்சனாலிட்டி தன்னை இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த பர்சனாலிட்டி கிட்ட இவர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது தன்னைத்தானே அழிச்சிக்க ஆரம்பிக்கிறாரு. தான் இறந்து போனா மட்டும்தான் தனக்குள்ள இருக்க யுகந்தர் சாகுவா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தன்னைத்தானே குத்திக்கலான்னு, அதாவது நெஞ்சில குத்திக்கலான்னு போகும்போது நாயகி இதை கவனிக்கிறாங்க. கன் எடுத்து அவரோட கைகள்ல சுடும்போது அவர் பொத்துன்னு கீழே விழுந்து போக அந்த கன்னோட புல்லட் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த யுகந்தர் மேல போகுது அப்படின்ற மாதிரியும் அந்த இடத்துல அந்த பர்சனாலிட்டி அழியுது அப்படின்ற மாதிரியும் நமக்கு காமிக்க கற்பனை ரெண்டு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் அபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசார்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர் உதவியோட அதுல இருந்து ரெக்கவர் ஆக்கிட்டு வர அப்படின்ற மாதிரியும், இன்னொரு பக்கத்துல எந்த போலீஸ் வேலைக்கு நீ தகுதி இல்லாதவன், நீ ஒரு பெண், இந்த போலீஸ்க்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி புறக்கணிக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல என்ன ஆகி எல்லாரும் முன்னாடியும் இவங்க ஒரு சூப்பரான போலீஸ், இவங்க எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு அளவு இல்லாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடய இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.